அண்மை செய்தி. மக்களை தேடி மருத்துவம் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் 2.50 கோடி மக்கள் பயன்பெற்று இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சி பதிவில் என்னென்ன விஷயங்களும் குறிப்பிட்டிருக்கிறார்? திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2021ஆம் ஆண்டு குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் என்பது தொடங்கப்பட்டது. மக்களுக்கு இல்லந்தோறும் சென்று இந்த மருந்து வழங்குவது தொடர்பான திட்டம் என்பது கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருந்த நிலையில் 4 ஆண்டுகள் நிறைவு பெற்று தற்பொழுது 5ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் 2.50 கோடி மக்கள் நலம் காத்திருப்பதாக மக்களை தேடி மருத்துவம் திட்டம் பயன்பெற்றிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக தடம் மாறாத பயணம், தொற்றா நோய்களின் கட்டுப்பாடு என சாதனை படைத்து ஐநா விருதை பெற்ற இந்த திட்டம் என்பது 2,50,00,000 பயனாளிகளுக்கு என பயன்பெற்று இருப்பதாகவும், தஞ்சை மாவட்டம் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த மருந்து பெட்டகம் என்பது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நேரில் வழங்கி இருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மருந்து வசதிகள் இல்லாத இடத்திற்கும் நீடுதோறும் நேரடியாக சென்று தொடர் மருத்துவ சிகிச்சை, அதே போல மக்களை தேடி மருத்துவ திட்டம் என்பது நேரடியாக அங்கிருக்கக்கூடிய களப்பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என இல்லந்தோறி சென்று மருந்துகள் வழங்கக்கூடிய திட்டமாக பார்க்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் நலமான தமிழ்நாட்டை உருவாக்கிடும் இந்த திட்டம் என்பது தொடர்ச்சியாக கண்காணித்து சிறப்பாக செயல்படுத்தி வரக்கூடிய துறையின் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும், அதே போல களத்தில் நின்று ஒவ்வொருவரும் மக்களை கவனித்துக் கொள்ளும் மருத்துவ பணியாளர்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மருத்துவ வசதிகள் இல்லாத கிராமத்திற்கும் வீடுதோறும் தேடி சென்று மருந்துகள் வழங்கக்கூடிய அனைத்து களப்பணியாளர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தடமாறாத பயணம், தொற்றா நோய்களின் கட்டுப்பாடு என தொடர்ந்து இந்த திட்டம் என்பது சாதனை படைத்து வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.